என்னுடைய குருநாதர் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தவர் பன்மொழி புலவர் அப்பாத்திர பிள்ளை. ஒரு 800 புத்தகம் எழுதியிருக்கார். 800 புக்ஸ் எழுதியிருக்காரு. தமிழ்ல டிக்ஷனரி அவர் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்கார். இந்தியாவில எத்தனை போர்க்களங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை போர்க்களங்கள் எழுதியிருக்கார். அவ்வளவு தினம் எழுதிக்கிட்டே இருப்பார். அவரை கொண்டு போய் சிலோனுக்கு அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்ல நிறுத்தினோம். அவர் ஒண்ணு ஏர்போர்ட் ஆபீசரை பார்த்து கேட்டார், கொழும்புக்கு போற பிளேன் எந்த பிளாட்பாரத்துல நிக்கும்னாரு. அவன் சொன்னா எல்லாம் ஒரே பிளாட்பாரத்துல தான் நிக்கும், கொலம்புன்னு போட்டிருப்பான் பார்த்து ஏறியான்னாரு. அவருக்கு அதுக்கு மேல கான்சென்ட்ரேஷன் கிடையாது. என்னுடைய தம்பி மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்ல, லைட் மியூசிக்ல இஸ் இன்டர்நேஷனல். 2 பேரும் பிளை பண்ணி ஒரு பிளேன்ல போனோம். டாய்லெட்னு போட்டிருந்தான். அல்ல ஐ கொஞ்சம் அழிஞ்சிருந்தது. இவன் கேட்டா அண்ணன் டூலெட்னு போட்டிருக்கானே, வாடகைக்கு விடுவான். நான் அவன் வாடகைக்கு விடுவான், கேட்டு பாடுறா போய். போயிட்டே இருக்கிறோம். டெல்லியில இருந்து ஆப்கானிஸ்தான் காபூல். எங்க நான் போறோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா அப்படின்னா நானு அப்படின்னா என்னடா இது, ஆப்கானிஸ்தான் ஒரு ஊரு நாடு. விஸ்வநாதன் அப்படின்னா அதான்டா அது. அது சரி, என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க என்ன போறோம், காபூல் அப்படின்னா எனக்கு கோபம் வந்துடும். காபூல்ங்கிறது ஒரு ஊரு, அவ்வளவுதான். பிளேன் இறங்க போச்சு. இறங்க போனா இந்த ஊர்ல என்னென்ன விசேஷம்னா, இந்த ஊர்ல திராட்சை நிறைய கிடைக்குமா, பெரிய கவிஞர்கள்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்காங்களா, இதுதான் இந்த ஊரை பத்தி விசேஷம் அப்படின்னு. பிளேன் இறங்கணும். ஏன்னா ஒரே பொட்டக்காடா இருக்குது, இதை போய் திராட்சை எங்க கிடைக்கும், பாலைவனம் மாதிரி இருக்குது. வேற என்னென்ன விசேஷம்னா, இங்க இருந்து ஆண்டா கஜினி முகமது, கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு. யார் என்ன கஜினி முகமது? அங்க இருந்து டாஷ்கண்ட் போனோம். இது என்ன, இதான் டாஷ்கண்ட் அப்படின்னா. அங்க இருந்து போன உடனே லெனின்கிராட்ல ஒரு அம்மையார் இங்க தமிழ் படிச்சவர். அவங்க இலக்கணம் சுத்தமா தமிழ் பேசுவார். அந்த அம்மையாரை கேட்டா, அம்மா உங்கள் கணவர் எங்கே வேலை பார்க்கிறார் அப்படின்னு. பொறியியல் துறையில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு. இவன் கிள்னா என்னடா ஏன்னா பொறியியல் கூட்டு இதுக்கெல்லாம் ஒரு துறையான உண்டு. பொறியியல்னா என்ஜினியரிங்கடா, சும்மா வெளியில வந்தோம். முன்னால அந்த ரூடின் தமிழ் படிச்சவர் இருக்கிறாரு, செபஸ்டியன் ரூடினா, அவர் உட்கார்ந்து இருந்தார் ஃப்ரண்ட்ல. ஒரு சொன்னார், கண்ணதாசன் இதுதான் லெனின் மசோலியம். இந்த மசோலியம்னு வார்த்தையை கேட்டானோ இல்லையோ, என்ன முசோல்னி இந்த ஒரு ஆன முசோல்னி இல்லடா, இது சமாதிடா. இது மசோலியம்னா சமாதி, லெனின் சமாதி. போற இடமெல்லாம் தொலைச்சிருவான் என்னன்னு. அது உலகத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க கூட்டி கொண்டு போய் செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு ஒண்ணு காட்டினாரு. செக்காய்ஸ்கினா யாருன்னு எனக்கு தெரியாது. செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு கொண்டு போய் அவனை உட்கார வைத்தாரு. இதான் செக்காய்ஸ்கி வாய்ச்ச பியானோன்னாரு. அந்த செக்காய்ஸ்கி வாய்ச்ச நோட்ஸ் பேப்பர் கூட நான் கையில வாங்கல. அந்த பியானோவில் உட்கார்ந்தா ஒரு ½ an hour வாய்ச்சான் செக்காய்ஸ்கி நோட்ஸ். சுத்தி இருந்த ரஷ்யன் பூரா திகச்சு போற. ஒரு ரஷ்யனுக்கும் இவ்வளவு இப்படி செக்காய்ஸ்கி நோட்ஸ் வாசிக்க தெரியாதுன்றான். கம்ப்ளீட்டா உலகத்தில் அவருக்கு எதுவும் தெரியாது. கான்சென்ட்ரேஷன் ஆன் மியூசிக், கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன். அது மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணால் கடவுள் கண்ணுக்கு தெரியவானா? தெரியுமா? கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கணும். கோயில்ல போய் சாமி கும்பிட்டே இருக்கிறோம்னா, முருகா 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 முருகான்னு திரும்பி பார்த்தா அவர் பச்சை சேலை போனேன், எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கு. நூலாம்படைய கையால தொடச்சினா அது கையில ஒட்டிக்கும். துடைக்கிறதாலதான் துடைக்கணும். அது நேரடியா உட்கார்ந்து ஆண்டவனை கான்சென்ட்ரேட் பண்ணா கடவுளை காண முடியுமா? நான் கடவுளை காண முடியும்.
கடவுளை காணுகின்ற தன்மை எப்போது வரும் என்றால், சகல சிந்தனைகளையும் துறந்து ஒருவன் தனியாக போய் அமர்ந்து அந்த ஆண்டவனை காண முடியும். அந்த ஆண்டவனை காணும் போது துன்பங்களிலே இருந்து விடுதலை வருது. அந்த ஆண்டவன் எப்போது தெரிவான் என்றால், சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போது. அந்த சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை வந்துடும். அதுதான் எல்லாரும் தேடி பிரதம மந்திரியிலே இருந்து அவ்வளவு பேரும் தேடி கலவைங்கிற ஒரு சின்ன கிராமத்துல போய் இருக்கிற ஒரு சன்னியாசியின் காலில் ஏன் விழுகிறார்கள்? ஒரு கோடீஸ்வரன் காலில் விழுந்தா அதோட லாபம் உண்டு. ஏன் விழுகிறார்கள் என்றால், அந்த மனிதன் ஒருவன் தான் சகல விஷயங்களிலே இருந்து ஒருவர் தான் அற்று போய் உட்கார்ந்து பற்று அற்று ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கான்சன்ட்ரேஷனோட உட்கார்ந்து இருக்கிறார். கான்சன்ட்ரேஷன் என்பது ஒன்றையே பற்றி ஒன்றையே சேர்ந்து ஒன்றிலேயே உருகுவது, ஒருவனையே நம்பி தொடருவது. அதான் ஒன்றையே பற்றி மனம் ஒன்று நாட, வாய் ஒன்று பேச, கண் ஒன்று காண. இதெல்லாம் இந்த அஷ்டமா சித்திகள் சொல்லுவாங்க. ஒரு 100 வகையான கலைகள் எல்லாம் 100 வகையாக்கி ஒருத்தர் கேள்வி கேட்டார் சொல்லுவார், ஒருத்தர் உத்தாட்சி வேண்டுவார். இதெல்லாம் ஒரு பல வகையான கான்சன்ட்ரேஷன். ஆனால் ஒரே கான்சன்ட்ரேஷன்ல கடவுளை நோக்கி இருப்பது. அதனால கடவுளை இருட்டிலேயே வச்சு திடீரென தீபத்தை ஏன் நோக்கி காட்டுகிறார்கள் என்றால், திடீரென தீபத்தை காட்டிட்டு அந்த தீபத்தை அணைச்சிட்டான்னா அவன் கண்ணிலேயே அது நிற்கும். திடீரென தீபத்தை அணைச்சிட்டு இருட்டுல கடவுள் இருந்தாலும் கூட உங்களுடைய கண்களிலே அது நிற்கின்றது. அந்த கடவுளுக்கு முன்னாலே நின்று அப்படியே கொஞ்ச நேரம் மனம் முருகி பாடும்போது மற்ற விஷயங்கள் மறந்து போகின்றது.